அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, கடந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி நூரெலியா டிஸ்ட்ரிக்ட்ல ராகல பிரதேசத்துக்கு உட்பட்ட செல்லிநாட்ஸ் அப்படிங்கிற ஒரு தோட்டத்துல நடைபெற்ற சம்பவம் தொடர்பா தான் நம்ம பார்க்க போறோம். அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, 1996ஆம் ஆண்டு தோட்ட நிர்வாகத்தால 6 குடும்பங்களுக்கு ஒரு இடத்துல நீங்க இங்க வாழ்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லி அளிக்கப்பட்ட இடம், இன்று எல்ஆர்சி காணிக்கு சொந்தமான இடத்துல அவங்க வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செஞ்சு, அந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில அவங்க வெளியேற்றப்பட்டிருக்காங்க. சட்டத்தின்படி அது சரியாக இருந்தாலும் அவர்களின் நிலைமைக்கு, அந்த 6 குடும்பத்தின் நிலைமைக்கு பொறுப்பு கூறுவது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கடந்த 3 நாட்களாக மலையகம் முழுவதும் ஒரு பேசு பொருளாகவே அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பதில் சொல்ல போகிறது தோட்ட நிர்வாகமா, அல்லது இப்போ இருக்க அரசாங்கமா, அல்லது இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளா? இதற்கு காரணம் யாருக்கிட்ட பதில் கேட்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்குது. மலையகத்தின் வரலாறு நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னால், எல்லா அரசியல்வாதிகளும், குறிப்பாக மலையக அரசியல்வாதிகள் அனைவருமே சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால், நம்ம 200 வருஷமாக இந்த மலையகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அதே நேரத்தில் நாட்டின் பொருளாதாரத்துக்கு பெரிய ஒரு பங்களிப்பை நம்ம செஞ்சு கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது மட்டுமே தவிர, நமக்கான உரிமை, குறிப்பாக அந்த காணி உரிமை தொடர்பான பிரச்சனையை யாருமே முன்னெடுத்து பேசுவதற்கான எந்த ஒரு செயற்திட்டமே செய்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். நம்ம பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குறோம். அப்படி இருக்கும் பட்சத்துலையும் நமக்கே இந்த காணி உரிமை இன்னமும் நம்மளுக்கு பல அரசியல்வாதிகளால் பெற்றுக் கொடுக்க முடியலை அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது. அந்த கேள்வியை எல்லா அரசியல்வாதிகள் மத்தியிலும் நம்ம வைக்கணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளாகவும் இருக்குது. அந்த 6 குடும்பங்களுக்கு வீடு அமைச்சு கொடுக்கறது, ஒரு தற்காலிக இடத்தை அமைச்சு கொடுக்கறது மட்டும் இதுக்கு சரியான தீர்வாக அமைஞ்சிடாது அப்படிங்கிறதையும் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இதற்கு நிரந்தர தீர்வாக நமக்கு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதற்கு நிரந்தர தீர்வாக காணி உரிமையை நம்ம பெற்றுக்கொள்வது மட்டும்தான் நிரந்தர தீர்வாக அமையுங்கிறதையும் நம்ம மலையகவாழ் சமூகம் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்குது. ஆகவே இதற்கு இப்போ இருக்க அரசாங்கமும் சரி, இதற்கு முன்னாடி இருந்த மலையகத்தை ஆட்சி செஞ்ச ஆட்சியாளர்களும் சரி, இப்போ எதிர்கட்சியில் இருக்கிறவங்களும் சரி, அனைவரும் ஒன்றிணைஞ்சு இந்த மலையகவாழ் சமூகத்துக்கு ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிறத இந்த காணொலி மூலயமா நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். இதை செய்வீங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். கண்டிப்பாக செய்து தர வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொள்கிறோம். தேங்க்யூ.